இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில இருந்து ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க நைட்டு. இந்த மாதிரி பஃப் நான் எப்படி வச்சாலும் வந்து ஃபில்டர் பஃப் வச்சாலும் கிளாத் வந்து தூக்குது சிஸ்டர், அது என்ன பண்ணாலுமே ரொம்ப வந்து பஃபியா தெரியுது அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நார்மலா நம்ம வந்து பிளவுஸ் வந்து இப்படிதான் நம்ம ஸ்ட்ரைட் போர்ஷன் இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி அட்டத்துல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட் கரெக்டா உட்காருது. எப்படின்னா புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ ஃபில்ட் நீங்க இப்படி எடுக்கிறீங்கன்னா பாருங்க கரெக்டா உட்காரல. இப்போ கொஞ்சம் கிட்ட இருக்கு. இப்போ ஃபில்ட் நீங்க இப்படி எடுக்கும் போது இது கரெக்டா அமைங்கி உட்காரல. ஸோ இதை பார்த்துட்டு தான் நீங்க வந்து கிளாத்தே கட் பண்ணும். இது பாருங்க அப்படியே பதிஞ்சு உட்காருது. தெளிவா பார்த்துக்கோங்க. இப்படி எடுக்கும் போது ஃபில்ட் கரெக்டா உட்காரல. ஸோ துணி மீறத பொறுத்தெல்லாம் நீங்க கட் பண்ணக்கூடாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போர்ஷன்ல தான் வந்து கிளாத்தை கட் பண்ணும். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் இங்க கட் பண்ணீங்கன்னா கைக்கு மீற துணி இருக்குங்க. ஸோ அதை ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு நீங்க பஃபுக்கு எவ்வளவு வேணுமோ 2 கைக்கு கட் பண்ணிட்டு ஃபில்ட் இப்படிதான் வரணும் உங்களுக்கு. ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா உட்காரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.